Hi friends, question number 10 from exercise 12.2. Okay, uh, this is 10, right? Okay, an umbrella has 8 ribs. This is an umbrella. The ribs, this is called ribs. Okay, 1, 2, 3, 4, 5. Another 3 are in the other side. Okay, which are equally spaced. So we will have equal area. Assuming umbrella to be flat circle of radius 45 சென்டிமீட்டர். நம்ம என்ன பண்ணணும்னா அம்பர்லாவோட இப்போ டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும் இல்லையா, இதை வந்து ஒரு சர்க்கிளாக அஸ்யூம் பண்ணிக்கிட்டு ஈச் ஆஃப் த செக்டார்ஸ் ஹேவ் ஈக்குவல் ஸ்பேஸ் அப்படின்னு வி ஹாவ் டு டேக். ஓகே, ரேடியஸ் வந்து 45 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கணும். ஃபைண்ட் த ஏரியா பிட்வீன் 2 கான்சிக்யூட்டிவ் ரிப்ஸ் ஆஃப் த அம்பர்லா. ஒன்றும் இல்லை, 2 கான்சிக்யூட்டிவ் ரிப்ஸ்னால் என்ன? திஸ் இஸ் இப்போ 1, 2, 3, 4, 5th ரிப்பு, 6th, 7th, 8th வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து 2 கான்சிக்யூட்டிவ் இது 1 and 2 ஆர் 2 கான்சிக்யூட்டிவ், 2 and 3 ஆர் 2 கான்சிக்யூட்டிவ். நீங்கள் எது வேணாலும் எடுக்கலாம். இப்போ நான் வந்து 1 and 2 எடுத்திருக்கேன். அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? இதோட ஆங்கிள் எவ்வளோன்னு நமக்கு தெரியணும். பிகாஸ் வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் ஏரியா ஆஃப் செக்டார்? தட் இஸ் θ by 360 degree into pi r squared, ரைட்? ஸோ நமக்கு என்ன வேணும்? தீட்டா வேணும். அப்போ இந்த தீட்டா எவ்வளோ வரும்? வி ஹாவ் டோட்டலி ஹவு மெனி ரிப்ஸ்? வி ஹாவ் 8 ரிப்ஸ், ரைட்? 8 ரிப்ஸ், வி ஹாவ் 8 ரிப்ஸ் டோட்டலி. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக 360 டிகிரி இருக்குது. ஸோ ஒரு ரிப்புக்கு எவ்வளோ இருக்கும்? டோட்டலாக 8 இருக்கிறதுனால வி ஹாவ் டு டிவைட் 360 by 8. இப்போ இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து 360 டிகிரி. இது எல்லாமே ஈக்குவல் ஸ்பேஸ், ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு ரிப்போர்ட் எவ்வளோ வரும்? டோட்டல் நம்பர் எவ்வளோ வச்சுருக்கோம்? 8 வச்சுருக்கோம். அப்போ 360 by 8. இப்போ நீங்கள் இது வந்து 8 சாக்லேட்னு வச்சுக்கோங்க. 8 சாக்லேட் 8 ரூபா. அப்போ ஒரு சாக்லேட் எவ்வளவு? 1 ரூபா, 1 rupee. ஓகே, அதே மாதிரி 360 by 8 which is equal to 45 degree each. 45 45 45 45 45 45 45 8 வந்து 45 degree each. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன இதிலிருந்து கண்டுபிடிக்கணும்? ரேடியஸ் வந்து r is equal to 45 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டார் இஸ் 45 degree. we found that, right? the area between 2 consecutive ribs. 2 கான்சிக்யூட்டிவ் ரிப்ஸுக்கு இடையில் இருக்கிற ஏரியா என்ன? திஸ் ஏரியா ஆஃப் செக்டார். ஓகே, செக்மெண்ட்டுங்கிறத இப்போ இன்கேஸ் ஒரு ரவுண்டில் இருந்துச்சுன்னா ஒரு கார்டு வந்து அதை டிவைட் பண்ணிச்சுன்னா அதை மைனர் மேஜர் செக்மெண்ட்னு சொல்லுவோம். ரேடியஸ்னால் டிவைட் பண்ணுற ஏரியா வந்து மைனர் செக்மெண்ட் மேஜர் செக்மெண்ட்னு சொல்லுவோம். மைனர் செக்டார் மேஜர் செக்டார்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ த ஏரியா பிட்வீன் 2 கான்சிக்யூட்டிவ் ரிப்ஸ், 2 கான்சிக்யூட்டிவ் ரிப்ஸுக்கு நடுவில் இருக்க ஏரியா என்ன? ஏரியா ஆஃப் 1 செக்டார். Okay, so theta by 360 into pi r square. Theta is 45 degree. 45 by 360 is 1 by 4. Here it is 22 by 7. Pi value is 22 by 7. R squared is 45 into 45. So we have how many 45s in 360? We just we can do it by 9, right? 5 9s are 45. 4 9s are 30. So this is 5 by 40. 1 5 is 5. 8 5s are 40. See, 45 360 is 5 9s are 45. 4 9s are 36. So 40. 5 by 40 is 1 by 8. 1 5 is 5. 8 5s are 40. So this is 1 by 8 into 22. We have 8 now. We can cut it by 2. We will get 4. This by 2 will get 11. So 11 into 45 into 45 by 4 into 7. The answer, if you do the calculation, the answer would be 22275. 22,275 by 28 centimeter squared. Or else you can do the next step also, if you can, if you have the time for this kind of questions. If you divide this by 28, you will get 798.035 centimeters squared. Okay, the next sum, that is 11th one. See, this is somewhat very easiest sum. So the 11th sum is
A car has two wipers which do not overlap. We have two wipers. This is the wiper. This will go like this, right, and return back. This will go and return back. This will also go and back here, right? Okay. Each wiper has a blade of length 25 centimeter. So this length is 25 centimeter. It will not change. Either it goes there or here or there. It will not change, right? And so sweeping through an angle of 115. So it will go for 115 degree and returns. Go for 150 degree and returns. Okay, both of the sweepers. Sorry. Find the total area cleaned at each sweep of the blades. Okay, if one time it goes, how much area it will sweep? This will also be the same, right? Because both are having the same radius. Area cleaned at each sweep of the blades is equal to area of sector. So if you join this, the path of this sweeper is like this arc, right? So this like a sector. So area cleaned at each sweep of the blades is equal to area of sector into 2. We have 2 area of sectors, right? That is very easy. So how much theta we have? 115. Theta by 360 into pi r squared is the formula. We have 2 sectors. So we are multiplying this by 2. So 115 by 360 into 22 by 7 into 25 into 25. Pi value is 25 2 by 7. R squared is 25 into 25. 2 is 2, right? So if you cut it down, if you do the calculation, you will get 23 into 11 into 25 into 25 by 18 into 7. See, we will do this by 5. Here 23 5s are there. Here 72 5s are there. Okay, again we can cut it by 2. We will get 36. If you cut it by 2, this is 11. Again we have another 2. If you cut it by 2, this is 18, right? So you will get this value. If you multiply all of these things, you will get 158125 by 126 centimeter square. This is the answer. Or else if you want to find the answer, one more step. If you want to do one more step, you can divide this number by this number. Okay, thank you. Okay, what's the next question? The 12th one is actually 2 warn ships for underwater rocks. A lighthouse spreads a red colored light over a sector of angle 80 degree to a distance of 16.5 kilometer. Find the area of the sea over which the ships are warned. Okay, ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. இங்கேருந்து ஒரு ரெட் கலர் பீம், நார்மலி ரெட் கலர் பீம் தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? எதுக்காக ரெட் கலர் பீம் யூஸ் பண்ணுறாங்க லைட் ஹவுஸஸில்? பிகாஸ் ரெட் கலர் இந்த பீம் ஆஃப் லைட். பீம் ஆஃப் லைட்டில் 7 கலர்ஸ் இருக்கும் இல்லையா, விப்ஜிஆருங்கிறது. அப்போ விப்ஜிஆரில் ஆறுங்கிறது ரெட் கலர் வந்து இதோட வேவ் லென்த் அதிகம். இட் கேன் ட்ராவல் அ லாங் டிஸ்டன்ஸ் தென் அதர் கலர்ஸ். மற்ற கலர்ஸை விட ரெட் கலர் வந்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணோம். அதனால தான் சிக்னல் கொடுக்கறதுக்கெல்லாம், வார்னிங் சிக்னல்ஸு இந்த மாதிரி கொடுக்குறதுக்கெல்லாம் டவர் மேலெலாம் பார்த்துருப்பீங்க. செல்ஃபோன் டவர்ஸ்லாம் மேலே வந்து ரெட் கலர் லைட் தான் வச்சுருப்பாங்க. எதுக்காகனா இன்கேஸ் மேலே ஏதாவது பறந்து வரும்போது அதில் இடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த லைட்டு தான் ரொம்ப தூரம் பாஸ் ஆகும். அதனால தான் ரெட் கலர் பீம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெட் கலர் லைட் ஓவர் அ செக்டார் ஆஃப் ஆங்கிள் 80 டிகிரி. ஸோ இதோட லைட் எப்படி ஆக்சுவலாக இப்படி ரொட்டேட் ஆகி அடிக்கும் இல்லையா? இது வந்து 80 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகி அடிக்குது. ஸோ இதோட பாத் வில் பி லைக் திஸ். இப்படி ஆர்க் மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இப்படி ஆர்க் மாதிரி இப்படி அடிக்கும் லைட். ஓகே, ஸோ அதை அடிக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா த கவர் டிஸ்டன்ஸ் இஸ் 16.5 கிலோமீட்டர். ஓகே, எதுக்காக அப்படின்னா ஷிப்பெல்லாம் வரும்போது
இந்த மாதிரி கீழே அண்டர் வாட்டர் ராக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் இடிச்சிருச்சுன்னா ஷிப் என்ன ஆகும், பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ அது வார்ன் பண்ணுறதுக்காக இந்த லைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ 80 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க, 16.5 கிலோமீட்டர். இது வந்து ஒரு ஏரியா ஆஃப் செக்டர், தட்ஸ் இட். இதை வச்சு நீங்கள் இந்த ஏரியா கவர்டு எவ்வளோங்கிறத வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். ஓகே, சி ஏரியா ஆஃப் வேர் ஷிப்ஸ் ஆர் வார்ன்டு. அப்போ சி லெவலுக்கு மேலே தான் இந்த ஏரியா இருக்கும் இல்லையா, சி லெவலுக்கு மேலே தான் இந்த ஏரியா இருக்கும், இந்த லைட் கவர்டு ஏரியா. ஓகே, ஸோ சி ஏரியா வேர் ஷிப்ஸ் ஆர் வார்ன்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா கவர்டு பை த ரெட் லைட், திஸ் செக்டார் ஏரியா. ஓகே, ஸோ பை வந்து 3.14 யூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, ஸோ ஏரியா ஃபார்முலா ஃபார் த ஏரியா இஸ் theta by 360 into pi r squared. This is 80 by 360 into pi value is 22/7. Sorry, 3 point, we have to use 3.14, right? 16.5 kilometers into, this is the radius. Okay, so this is 20 by 90. If you divide it by 4, you will get 20, right? 4 20s are 80, 4 90s are 360. You can directly write it. 2 4s are 8, 9 4s are 36. So 22/7 into 16. இது வந்து 3.4 தான் நம்ம வச்சுக்கணும், ஏன்னா கொஷனில் கொடுத்துருக்காங்க 3.1 யூஸ் பண்ண சொல்லி. ஸோ 2/9 இன்ட்டு இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 314/100 வச்சு பண்ணலாம். பட் இந்த ஸ்டெப்பு வந்து நான் இது பண்ணுற கால்குலேஷனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பிக்கர் நம்பராக மாறுது இல்லையா அகைன். ஸோ என்ன பண்ணேன்னா 2/9 இன்ட்டு இந்த 3.14 அப்படியே வச்சுக்கிட்டோம். இதை வந்து என்ன பண்ணிட்டேன்னா 16.5 ஈஸி கால்குலேஷன் பர்பஸ்க்காக 33/2ன்னு எழுதிட்டேன். ஏன்னா 33.5/2 இஸ் 16.5. சரிங்களா, இப்போ வந்து கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்க, ஏன்னா இந்த சேம் நம்பர் வர்றதை மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி, இதை வந்து நம்ம கேன்சல் அவுட் பண்ண முடியும், அதுக்காக இந்த மாதிரி எழுதிட்டேன். ஸோ இது அங்கே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது, சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டெப்ஸு, இந்த மாதிரி லாஜிக்ஸ்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு லாஜிக் கிடைக்கும் அதில் கால்குலேஷனுக்கு. ஓகே, ஸோ 1.57 into 33 into 33/9. ஏன்னா we can cancel 2 and 2, this 2 and this 2. Yeah, 1.57 into 2 is 3.14, right? Okay, ஸோ இப்போ நீங்கள் இந்த கால்குலேஷன் பண்ணீங்க அப்படின்னா you will get 189.97 meters squared. இது என்னது, இதுதான் ஏரியா ஆஃப் த செக்டார் கவர்டு பை த ரெட் லைட். வார்னிங் ஏரியா கேன் பி கவர்ட் ஓவர் த சி இஸ் 189.97 மீட்டர் ஸ்கொயர்டை இது வந்து கவர் பண்ணும் இந்த ரெட் லைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஹியர் we saw 10 11 and 12, right? Okay, we will see 13 and 14 in the next video. Thank you guys.